பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மாதவையாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்டும் மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறும்பொழுது, பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை உடனடியாக பணி நீக்கம் செய்யாமல் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவர் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தார்.